ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழை சீசனுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக முட்டை போண்டா செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதுதாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். அந்த முட்டையை நல்லா தண்ணியில் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பவுல் எடுத்து வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு, ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு, அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கட்டி சேராமல் தேவையான அளவுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை வந்து நல்லா ஒரு 2, 3 திருப்பி நல்லா மூழ்க வச்சு அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பஜ்ஜி மாவில் நல்லா வச்சு 2 திருப்பி ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சுக்கலாம். அந்த வடைச்சட்டியில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த கடலெண்ணெய்லாம் கொதித்து வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து முக்கி வச்சுருக்கிற முட்டையை எடுத்து அதில் போட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ 4 முட்டை போண்டாவையும் நம்ம நல்லா எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது இந்த மலை சாரலுக்கு ஒரு பால்கனியில் நின்று சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் எடுத்துகிற அளவுக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. எப்படின்னா 4 முட்டையை அறுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி அண்ட் மிளகா பொடி அது 2யும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 2யும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா மலைச்சாரல் மாதிரி முட்டைக்குள்ளே நல்லா தூவி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை அறுத்து நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து வச்சுருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து உள்ளே டிப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா டிப் பண்ணி உள்ளே வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளித்தண்ணியை வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மேலே அதுக்கு மேலே அந்த வெங்காயத்துக்கு மேலே நல்லா தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு அப்படியே ஒரு பைட்டு கடித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.